ஒவ்வொரு வருஷமும் தஞ்சாவூர்ல பொங்கல் விழா நடத்துறது சசிகலாவோட கணவர் நட்ராஜனோட வழக்கங்க. அப்படி ஒவ்வொரு பொங்கல் விழாவிலையும் பயங்கரமா அவர் பேசுவார். அந்த ஒரு பேச்சு ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும். ஆனா அதுக்கப்புறமா எந்த ஒரு நடவடிக்கை இல்லாதனால புஷ்வான மாதிரி அப்படியே அமுங்கிடும். இந்த ஒரு தரமும் தஞ்சாவூர்ல பொங்கல் விழால அதிரடியா பேசியிருக்காரு. அந்த ஒரு பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லணும். எம்ஜிஆர் இறந்தப்போ அதை ஜெயலலிதாக்கு யாரும் சொல்லக்கூட கிடையாது. எனக்கு தகவல் வந்த உடனே நானு, சசிகலா, திவாகரன் 3 பேரும் சேர்ந்து ஜெயலலிதா ராமவரம் தோட்டத்துக்கு வர வச்சோம். அங்க சில பேர் ஜெயலலிதாவை அடைச்சு வைக்க முயற்சி பண்ணாங்க. அவங்கள திவாகரன் மீட்டு ராஜாஜி அரங்கத்துக்கு கொண்டு வந்தாரு. அப்போ ஜெயலலிதாவை எம்ஜிஆர் உடல் பக்கத்துல நிக்க வச்சு நானு, திவாகரன், சசிகலா, தினகரன் எல்லாரும் தான் அவங்கள விடிய பாதுகாத்தோம். எங்க குடும்பம் தான் அவரை காத்துச்சுன்னு சொல்லணும். அதனாலதான் எங்க குடும்பம் அரசியல் செய்யுது. ஜெயலலிதாவை நாங்க ஆதரிச்சப்ப வேற யாருமே அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கவே இல்லை. அப்ப இருந்த ஜனாதிபதி வெங்கட்ராமன் கூட அவர் முதல்வர் ஆகிறத ஏத்துக்க கிடையாது. என்னோட மனைவி சசிகலா தான் 30 வருஷமா அவங்கள தோல்ல வச்சு தாங்கினாங்க. அவங்க என்ன ஜாதின்னு நாங்க பார்க்கல, அதிமுகவோட தலைவியா மட்டும்தான் பார்த்தோம். அப்படி இருந்த எங்களை அவங்கள கொலை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே, கேட்கறவங்களுக்கு வெக்கமா இல்லையா? யார் இந்த ஒரு விஷமத்தை பரப்புறாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க முகமூடிய ஊரா போய் கிழிச்சு காட்டுவேன். ஜாதி மத பேதம் இல்லாத ஒரு தமிழகத்துல அதிமுக 36 வருஷமா இருந்துட்டு வருது. 30 நாள் கூட எங்களை உங்களால ஏத்துக்க முடியலையா? இதுக்கு மேல யார் வந்தாலும் அவங்கள தன்னந்தரி ஆளா நின்று சந்திக்கிறதுக்கு எனக்கு தில் இருக்கு. எந்த காலத்திலயும் ஜெயலலிதாவுக்கு துரோகம் செஞ்ச கும்பல் நாங்க இல்ல. இப்ப எங்களை பத்தி பாஜக இருந்து குருமூர்த்தி, சோ, சுப்பிரமணிய சுவாமி எல்லாம் பேசுறாங்க. அவங்களா ஜெயலலிதாவை காப்பாத்தினாங்க? எங்க குடும்பம் தானே காப்பாத்துச்சு. நாங்க குடும்ப அரசியல் தான் செய்வோம். ஆடிட்டர் குருமூர்த்தி திராவிடர்களுக்கு எதிராக பிராமணர்களோட சேர்ந்துகிட்டு சதி செய்யறார். நான் எல்லா பிராமணர்களையும் சொல்லல, ஆனா 10% பிராமணர்கள் தமிழகத்தை காவிமயமாக்குறதுக்கு சதி செய்யறாங்க. இந்த ஒரு தமிழ் மண்ணில காங்கிரஸ வேரோட புதைச்சவங்க நாங்க. காவி என்னதான் எங்களை செய்ய முடியும்? காங்கிரஸ் கட்சியை தனிமைப்படுத்தி 50 வருஷத்துல ஆட்சியில உட்கார முடியாம செஞ்சவரு அண்ணா. அதுக்கப்புறம் திராவிட இயக்கங்கள் தான் 1967 இருந்து 2017 வரைக்கும் ஆட்சியில் இருந்துட்டு வருது. காங்கிரஸ வேரடி மண்ணோட புதைச்சு அதுக்கு மேல அஸ்திவாரம் போட்டிருக்கோம். தமிழகத்துல காங்கிரஸோட நல்ல ஜீரோ தாங்க. அழிச்ச ஒரு காங்கிரஸுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்த கொடுமை கருணாநிதிக்கு தான் சேரும், எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு இந்த பதவி பட்டங்கள் பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. 50 வருஷமா காங்கிரஸால முடியாததை காவி செஞ்சிட முடியுமா? பிரதமர் மோடி நல்லவர் தான், ஆனா அவர் மத்தவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. விஷமிகளை நம்பி ஜாதி வேறுபாடுகள் இல்லாம அமைதியா இருக்கிற தமிழகத்துல ஆட்சியை உடைக்கிறதுக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் முடியாது. எங்களை கவிழ்த்தா மறுபடியும் ஆட்சிக்கு நாங்க கண்டிப்பா வருவோம். அதிமுக ஜாதிக்கு உட்பட்டு அரசியல் செய்யல, ஜாதி மத பேதம் இல்லாம தான் இருந்துகிட்டு வருது. இதுக்கு மேலேயும் அப்படிதான் இருக்கும். காவிரி பிரச்சனையில உச்சநீதிமன்ற தீர்ப்பு மதிக்காத கர்நாடக அரசை கலைக்கிறதுக்கு இவங்களால முடியல. தமிழகத்துல ஜல்லிக்கட்டு நடந்தா தமிழக அரச கலைங்கன்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சுவாமி சொல்றாரு. தமிழ் மக்கள் கலாச்சாரத்தோட ஒன்றி போன ஒண்ணு ஜல்லிக்கட்டு. அதை எப்படிங்க மாத்த முடியும்? அதுல கை வைக்கிற பட்சத்துல அரசு தூக்கி எறியப்படும். அதனால இந்த மாதிரி மோசடி செயல்களுக்கு மோடி இடம் கொடுக்க கூடாது. ஆட்சிக்கு வர இயலாத நிலையில இருக்கிற அவங்க எங்களை பார்த்து குடும்ப ஆட்சின்றாங்க. இந்து அமைப்பு எது வந்தாலும் தமிழகத்தை ஒன்னும் செய்ய முடியாது. தமிழகத்துல முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நல்ல முறையில் ஆட்சி செஞ்சுட்டு வராரு. அதனால சசிகலா தற்போதைக்கு முதல்வராக வேண்டிய அவசியம் இல்ல. அத கட்சி தொண்டர்கள், எம்எல்ஏக்கள் முடிவு செய்வாங்க. இந்த மாதிரி அவர் ஒரு பேச்சு பேசியிருக்காருங்க. மொத்தத்துல ஒரு ரணகலமான பேச்சுன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்கு ஒரு எதிர் பேச்சு இருக்கணும் இல்லையா? அது துக்ளக் ஆண்டு விழால அதோட ஆசிரியர் குருமூர்த்தி பதில் சொல்லியிருக்காரு. அதே மேடையில ரஜினிகாந்த் பேசும்போது தமிழகத்துல அசாதாரணமான ஒரு சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை நிலவி வந்துருச்சுன்னு சொல்லி மேல்டாப்பா பேசியிருக்காரு. அது ஒரு வகையில பரபரப்பு ஏற்படுத்துச்சு. ஆனா நட்ராஜன் பேசினதுக்கு ஸ்பெசிபிக்கா பதில் கொடுத்தது ஆடிட்டர் குருமூர்த்தி தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குடும்ப அரசியல ரகசியமா வச்சுக்க விரும்பினவர் சசிகலா, ஆனா குடும்ப அரசியல ரகசியமா வைக்க விரும்பாதவர் நட்ராஜன். அதிமுக சசிகலா குடும்பத்தோட பிடியில் இருக்கிறதுன்னு சொல்லி வாக்குமூலமே கொடுத்திருக்காரு நட்ராஜன். அதிமுகவை வழி நடத்திட்டு போறது நட்ராஜன் தான், சசிகலா வெறும் போலி தாங்க அப்படின்னு சொல்லி குருமூர்த்தி பதில் சொல்லியிருக்காருங்க. தண்ணிங்கிறது எங்க இருந்து வரும்? கிரெடிட் கார்டை தேய்ச்சா தண்ணி வந்துருமா? கம்ப்யூட்டரில் அடிச்ச உடனே தண்ணி வருமா? நான் இவ்வளோ படிச்சுட்டு ரோட்டில் நிற்கிறேன். இருக்கிற கல்லூரிலாம் மூட 5 வருஷத்துக்கு எங்களை வேலை கொடுத்த பிறகு அந்த கல்லூரி நடத்துன்னு கேட்க முடியுமா? இளைஞர்கள் கேட்பானா? இந்த ஏடிஎம் வாசலில் பார்க்குறேனே, ஏதோ இவன் 10 கொலை பண்ணிட்ட மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான் பரிதாபமாக. நீங்களும் இளைஞர்கள் தான் நான் பார்க்குறேன். திடீர்னு உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு எழுச்சி வந்தது?